வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பங்க பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அந்த பங்குல நான் இதுக்கு முன்னாடி பல டைம் பார்த்தீங்கன்னா, ஸ்விங் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய பார்த்துருக்கேன். பண்ணவும் செஞ்சிருக்கேன். ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா, அந்த பங்கு நமக்கு ஒரு சான்ஸ குடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து இருக்கு. ஸோ அத பற்றி நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து விவரிப்போம். அது வேற எந்த பங்கும் இல்ல. எஸ்பிஐ கார்டு தான். ஸோ எஸ்பிஐ கார்ட நீங்க ரீசென்ட்டா வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன்லயும் பல பேர் கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எஸ்பிஐ கார்டு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு நல்ல அட்ராக்டிவான இடத்துல இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல சப்போர்ட்ல இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து சப்போர்ட்ட வந்து ப்ரீச் பண்ணுச்சு. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கார்டு வந்து சப்போர்ட்ட நோக்கி வந்து வந்திருக்கு. சப்போர்ட்ல வந்து லேண்ட் ஆயிருக்கு. 645ல பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்பிஐ கார்டு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தரா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 700 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வந்து இந்த எஸ்பிஐ கார்டுக்கு ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டா இருந்தது. சம்டைம்ஸ் வந்து அந்த 700 ரேஞ்ச பிரேக் அவுட்டும் வந்து பண்ணுச்சு. கீழ பிரேக் பண்ணி நகர்ந்தும் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவர்சல குடுத்து நல்ல ஒரு ரிட்டர்னையும் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் இதில நான் கொஞ்சம் விரைவாவே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளிய வந்தேன். 660 அந்த ரேஞ்ச் கிட்ட வாங்கிட்டு, ஒரு 770 அந்த ரேஞ்ச் கிட்ட பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு வெளிய வந்தேன். பட் குடுத்துட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த எஸ்பிஐ கார்ட்ல நடந்தது. ஸோ இப்போ ஒரு நல்ல சப்போர்ட்ல இருக்கு. பட் இருந்தாலும் கூட இந்த பங்க பொறுத்தவரைக்கும் மேபி ஃபர்தரா ஒரு டிப் நடந்தாலும் நடக்கலாம். ஒரு 500 வரைக்கும் போனாலும் போகலாம். இந்த ஒரு ஆபத்து இந்த எஸ்பிஐ கார்ட பொறுத்தவரைக்கும் இருக்கு. ஸோ இது ஒரு ப்ரெஷரா நான் இந்த எஸ்பிஐ கார்ட பொறுத்தவரைக்கும் பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கார்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வரலாற்றிலேயே குறைந்த வேல்யூவேஷன்ல இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஹைலி ஓவர் வேல்யூடா இருந்த ஒரு பங்கு. ஸோ ரொம்ப நாட்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4, 5 வருஷமா இந்த பங்கு லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பங்கு பெருசா மூவ்மெண்ட் எல்லாம் இல்ல. ஒரு கன்சாலிடேஷன், ஒரு சைட்வே மூவ்மெண்ட்ட தான் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பிரைஸ் டூ புக் பார்க்கும்போது அரவுண்ட் ஒரு 4 டைம்ஸ் கிட்ட வந்து இருக்கு. பட் ஒன்ஸ் வந்து இது 10, 15 அந்த ரேஞ்ச்ல கூட வந்து இருந்திருக்கு. ஸோ இது இப்போதைக்கு இந்த கிரெடிட் கார்டு பிசினஸ பொறுத்தவரைக்கும் தனியா லிஸ்ட் ஆன ஒரே நிறுவனமா இந்த எஸ்பிஐ கார்டு மட்டும் தான் வந்து இருக்கு. பேர் கம்பெனி அப்படின்ட்டு நம்ம டைரக்ட்டா எதையும் எடுத்துட்டு வர முடியாது. ஸோ அதே மாரி கிரெடிட் கார்ட் செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்பர் 1 பொசிஷன்ல அதிக கார்டு இஷ்யூ பண்ண ஒரு நிறுவனமா எஸ்பிஐ கார்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா தான் HDFC பேங்க்லாம் வந்து இருக்கு. ஸோ எஸ்பிஐ கார்டு ரீசென்ட்டா என்ன அப்டேட் குடுத்தாங்க, அவங்களுடைய இந்த மினிமம் அமௌண்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்ண போறதா. ஸோ இந்த மேபி ஏதாச்சும் ஒரு லேட் ஃபீ இருந்ததுன்னா, அதுக்கு வட்டி வந்து அதிகமா போடப் போறோம் அப்டின்ட்டு எஸ்பிஐ கார்டு தரப்புல இருந்து அப்டேட் வந்தது. ஸோ இது எஸ்பிஐ கார்டுக்கு வருங்காலத்துல இன்னும் கொஞ்சம் கூட வருமானத்த அள்ளி குடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அது போக ஸோ கிரெடிட் கார்ட் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு பிசினஸ். இந்த இடத்துல என்பிஐ பார்த்தீங்கன்னா, என்னைக்கு வேணா தல தூக்கலாம். ஏன்னா, கிரெடிட் கார்ட வாங்கிட்டு ஸ்வைப் பண்ணிட்டு கட்ட முடியாம போகக்கூடிய பேர் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ கட்ட முடியாம போறவங்கள நெறைய பேர நானும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பணத்த இவங்க வசூல் பண்றது ரொம்பவே வந்து ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. பட் பலரும் கரெக்ட்டாவும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. கரெக்ட்டாவும் இஎம்ஐ போட்டு கட்டிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால இவங்களுடைய வருமானம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன் இந்த இதில இருக்கு. ஸோ இந்த காலாண்டு ஓகே பெட்டர் ரிசல்ட்டா இருந்தாலும் கூட, ஸோ ஓவராலா பார்க்கும்போது இதுவும் ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸா தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த வருடத்தோட பெர்ஃபார்மன்ஸ் போன வருடத்துக்கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருந்தாலும் கூட, ஸோ 2023 ஃபினான்ஷியல் இயர்ல என்ன பண்ணாங்களோ, அத காட்டிலும் குறைவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் இப்ப வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. மேபி இது வந்து ஃபியூச்சர்ல முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ கன்சப்ஷன் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ அதே மாரி வேல்யூவேஷன் நல்லாவே டிக்ளைன் ஆயிருக்கு. அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கார்டோட ஒரு பாசிட்டிவ் சைடா நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஒரு சின்னதா ஒரு பொசிஷன் வந்து டேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இந்த எஸ்பிஐ கார்ட பொறுத்தவரைக்கும் இருக்கு. பட் ஸோ ஒரு ரொம்ப பெரிய பொசிஷன் டெஃபினட்டா இங்க எடுக்க மாட்டேன். ஒரு ரொம்ப சின்ன பொசிஷன் தான் இந்த இடத்துல எடுக்கலாங்கிற ஒரு பிளானிங் இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது இந்த எஸ்பிஐ கார்டு அப்கமிங் டேஸ்லன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு டே அப்டேட்குள்ள வந்து போவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது ஸோ இந்த செமக்ளூடைட் ட்ரக்க வந்து ஜெனரிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எல்லா கம்பெனிஸும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில எந்த கம்பெனி எந்த அளவுக்கு மார்க்கெட் ஷேர இந்த ஏப்ரல் மாசம் வந்து கெயின் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் நம்ம இப்போ விரிவா வந்து பார்க்க போறோம். ஸோ இதில முன்னோடியா நாட்கோ ஃபார்மா இருக்காங்க. அடுத்தது ரெட்டி இருக்காங்க. ஸோ ரெட்டி, நாட்கோ 2 பேரும் தான் இந்த நோவோ நார்டிஸ்க் கூட ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருந்த ஒரு நிறுவனங்களா இருக்கு. ஸோ முன்னக்கூட்டியே வந்து லான்ச் பண்ண நிறுவனங்களாவும் இந்த 2 இருக்கு. அது போக சைடஸ், சன் ஃபார்மா போன்ற நிறுவனங்களும் இந்த இடத்துல இருக்காங்க. ஆனா சர்ப்ரைஸ் என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்டின்னா, ஸோ எதுவுமே பெரிய ஒரு எஃபோர்ட் பண்ணாம ஜஸ்ட் லைசென்சிங் ஃபீ வாங்கி லைசென்சிங் ஃபீ குடுத்து இந்த செக்மெண்ட்ட பார்த்தீங்கன்னா, ரூல் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மா நிறுவனமா டோரன்ட் ஃபார்மா வந்து வளர்ந்திருக்கு. ஸோ உண்மதான் 38% மார்க்கெட் ஷேர
ஜெனரிக் சமக்ளுடைட்ல டோரண்ட் ஃபார்மா பார்த்தீங்கன்னா, கையில வச்சிருக்காங்க இந்த மாசம் முடிவில. ஸோ பெரிய ஒரு விஷயம் சொல்லலாம். இவங்க நம்ம இந்த ஜெனரிக் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டாங்க. அப்படி யார் கூட ஒப்பந்தம் போட்டாங்கன்னா, சைடஸ் லைஃப் சயன்ஸ் கூட தான் ஒப்பந்தம் போட்டாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் மற்ற எல்லா வேலைகளும் அவன் பண்ணிருவான். பண்ணிட்டு இவன் ஒரு லைசென்ஸ் குடுத்துருவான். அதுக்கு ஒரு ஃபீய பார்த்தீங்கன்னா, இந்த டோரண்ட் ஃபார்மா குடுத்துரும். ஆனா அத மார்க்கெட்டிங் பண்றது டோரண்ட் ஃபார்மாவா வந்து இருக்கும். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு லைசென்சிங் ஃபீய மட்டும் குடுத்து, ஒரு எஃபோர்ட்லெஸ்ஸா பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்டே இவங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். 38% மார்க்கெட் ஷேர்ங்கிறது சும்மா இல்ல. இவங்க யார்கிட்ட லைசென்ஸ் வாங்குனாங்களோ, அவங்களோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோ தெரியுமா? வெறும் 8லிருந்து 10% வரைக்கும் தான் மார்க்கெட் ஷேர் இருக்கு. ரெட்டி பார்க்கும்போதும் சேம் அதே தான். நாட்கோ பார்க்கும்போதும் அதே தான். சன் ஃபார்மாலாம் அதுக்கு பிறகு தான் வந்து இருக்கு. ஸோ நாட்கோக்கு வந்து சவுத் ரீஜன் பெட்டரா வந்து இருக்கு. ரெட்டிக்கு பார்க்கும்போது வேற ஒரு ரீஜன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரீஜன். பட் ஓவராலா டோரண்ட் ஃபார்மா இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதுவும் ஜெனரிக் செமக்ளூடைட பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா மார்க்கெட் ஷேரை கையகம் படுத்தி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு இதுக்கு பின்னாடி. என்னன்னா, இந்த டோரண்ட் ஃபார்மா பார்த்தீங்கன்னா, ஓரல் செமக்ளூடைடான இந்த ரைபல்சஸையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு நடத்தின ஒரு சர்வேல என்ன தெரிய வந்திருக்குன்னா, இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறத விட இந்த ஓரல் செமக்ளூடைட தான் மக்கள் அதிகமா விரும்புறதா ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. அதனால டோரண்ட் ஃபார்மாக்கு கூடுதலான ஒரு அட்வான்டேஜ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஓரல் செமக்ளூடைட பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நோவா எப்படி ப்ளே பண்றாங்கன்ட்டு. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரைபலஸ் வந்து ஓரல் பில்ல லான்ச் பண்ணாங்க. அடுத்தது ஒசம்பிக் விகோவிய லான்ச் பண்ணாங்க இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ல. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா, ஓரலுக்கு மாறியிருக்காங்க. ஸோ ஓரலோட வரவேற்பு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அவங்களுடைய இன்ஜெக்ஷன் ஃபார்ம விட ஓரல் பில் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு. ஏன்னா, இது ரொம்ப ஈஸி. அத போட்டு குத்திக்கிட்டுலாம் இருக்க வேணாம். எடுத்து மாத்திரைய தூக்கி போட்டோமா, முழுங்குனோமா அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். ஸோ ஈஸியா கன்சியூம் பண்ணக்கூடிய காரணத்தினால, இந்த பில்ஸ் பார்த்தீங்கன்னா, பில் வடிவில் இருக்கக்கூடிய செமக்ளூடைட் பெரிய ஒரு வெற்றிய குடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நோவோ பார்க்கும்போதும் குளோபலா லான்ச் பண்றதுக்கான விஷயங்கள கையில எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. விரைவில் நம்ம நாட்டுல லான்ச் பண்றதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இப்போதைக்கு ஜெனரிக் செமக்ளூடைட் பொறுத்தவரைக்கும் இதுதான் நம்ம மார்க்கெட்டோட நிலைமையா வந்து இருக்கு. ஸோ டோரண்ட் ஃபார்மா கெத்து போட்டிருக்காங்க. அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட், லோக்கல் அப்டேட் இல்ல. இவ்வளவு நாள் நம்ம லோக்கல்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட் பற்றியான ஒரு அப்டேட். இப்போ டாடா மோட்டார்ஸோட இந்த ஜாக்வார். ஸோ இப்போ அத வந்து ரீஇன்வென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டா வந்து மாத்திருக்காங்க. ஃபுல்லா வந்து ஈவியா இருக்க போகுது. பிரீமியம் செக்மெண்ட்ல அடி எடுத்து வைக்கிறாங்க. போர்ஷே போன்ற நிறுவனங்கள் கூட போட்டி போட போகுது. பென்ட்லி, போர்ஷே போன்ற நிறுவனங்கள் கூட தான் இவங்க வந்து பிளேஸ் பண்ண போறாங்க இந்த ஜாக்வார. அந்த ஜாக்வார் காரோட டைப் ஓ அப்படிங்கிற அந்த நேம இப்போ புது நேமா வைக்க போறாங்க. ஸோ அது ஜஸ்ட் ஒரு நேம். இப்போ அதுக்கான இந்த வண்டிக்கான ஒரு பேர பார்த்தீங்கன்னா, மேக் 12 அந்த மாரி செட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல. ஸோ இந்த ஜாக்வார் பொறுத்தவரைக்கும் இந்த வருட எண்டு அப்படி இல்லைன்னா, நெக்ஸ்ட் வருட ஸ்டார்ட்டிங்லயே இந்த வண்டிய விற்பனைக்கு, டெலிவரிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வண்டியோட ரேட் கிட்டத்தட்ட இப்போதைக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஒரு 1,00,000 பவுண்டு கிட்ட 1,00,000 பவுண்டு கிட்ட இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம ரேட்டுக்கு எப்படியும் ஒரு 1,50,00,000 அந்த மாரி வரும் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஸோ நல்ல பிரீமியமா வந்து விடுறாங்க. இது வந்து சக்சஸ் ஆகுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். மேபி இதுல ஏதாவது சொதப்புனாங்கன்னா, கண்டிப்பா ஒரு பின்னடைவு டாடா மோட்டார்ஸ்க்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பா வந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜாக்வாரோட வெற்றி ரொம்ப முக்கியம் டாடா மோட்டார்ஸ்க்கு. வெற்றி அடைவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ பாலிசி பஜார் ஃபின்டெக் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ இப்போ இவங்க வந்து இந்த புரோக்கரேஜ்க்குள்ள இறங்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது செக்யூரிட்டி புரோக்கரேஜ்க்குள்ள இறங்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் புரோக்கரேஜ் இல்லாம டெட் புரோக்கரேஜ், ஸோ இந்த பாண்ட்ஸ் எல்லாம் வந்து இஷ்யூ பண்ண போறதா, பாண்ட்ஸ் விக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா பிபி ஃபின்டெக் வந்து மாற போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டுல பல இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா, இந்த பாண்ட்ஸ தான் பெரிய அளவுக்கு வந்து கூவி கூவி வித்துட்டு இருக்காங்க. ஸோ பாண்ட்ஸ் எப்பவுமே வந்து ரிஸ்க்கு. ஸோ பாண்ட்ஸ பத்தி புரிதல் இல்லாம ஸோ சொல்றாங்களே அப்படின்ட்டு பாண்ட்ஸ் பக்கம் நம்ம போனோம்னா, பாண்ட்ஸ்ல வந்து சிக்கல சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ரிட்டர்ன் தான் முக்கியம் அப்படின்னா, ஸோ ரிட்டர்ன் ஈஸியா ஸ்டாக்ல சம்பாரிக்கலாம். நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அத பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அது ஒரு எடுத்துக்காட்டு தான். இத வாங்கி நீங்க பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அது ஒரு எடுத்துக்காட்டு தான். ஸோ பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் பங்குச் சந்தையில அதிகமா இருக்கு. ஸோ ஃபிக்ஸ்டு இன்கம் நான் பண்ண போறேன் அப்படின்னா, டெஃபினட்டா அந்த பாண்ட் பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சா, ஸோ இந்த மாரி இன்ஃப்ளூயன்சர் இல்லாத ஆட்கள் கிட்ட போய் நம்ம விஷயத்த கேட்டு, ஸோ அவங்க வழிகாட்டுதல் படி பண்ணுனா மட்டும் தான் இந்த பாண்ட்ல நம்ம தப்பிக்க முடியும். ஏன்னா,
பாண்ட்ல செம கமிஷன் இருக்கு. நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்றதுல கூட பெரிய ஒரு கமிஷன் வராது. ஸோ அது மேபி பெரிய இன்ஃப்ளூயன்சரா இருந்தா, கம்பெனி கூட டைரக்ட்டா வந்து டீல் பேசி இதுக்கு முந்தைய காலங்கள்ல நடந்திருக்கு. அதுல வந்து கம்பெனி வந்து காசு குடுப்பான். "என் பங்க ஏத்து. ஸோ என் பங்க நீ தொடர்ந்து கூவு. அதனால ஏறும். ஸோ இதுக்கு நான் உனக்கு இவ்வளோ தரேன்" அப்படின்னு சொல்லலாம். ஆனா பாண்டுக்கு பொறுத்தவரைக்கும், பாண்ட வித்தாலே நல்ல காசு கிடைக்கும். அதனால நல்ல கமிஷன் இருக்கக்கூடிய காரணத்தினால, சும்மா தரமற்ற பாண்ட்ஸ வந்து தலையில கட்டுறதுக்கான வேலைகள் கூட நடக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பாண்ட பொறுத்தவரைக்கும். ஏன்னா, புதுசா வரவங்க பாண்ட்ல போட்டா நல்லா பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நெனப்புல இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பாண்ட்ல பண்ணணுமாங்கிறது தான் கேள்வி. நம்ம பெருசா பாண்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணதே இல்ல. நான் உண்மைய சொல்லணும்னா, பாண்ட்ல பெருசா வந்து ரிசர்ச்சே பண்ணதில்ல. பாண்ட பத்தி எக்ஸ்ப்ளோரே பண்ணதில்ல. எனக்கு பாண்ட பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவே வந்ததில்ல. ஸோ 10% 12% போய் அங்க ரிஸ்க்கா ஒரு எடுத்து ஒரு பாண்ட்ல சம்பாரிக்கிறத விட, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல கூடுதலான எஃபோர்ட்ட நம்ம போட்டோம்னா, பெஸ்ட்டா சம்பாரிக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. எடுக்கிற ரிஸ்க் சேம் தான். ஸோ அந்த ரிஸ்க்க எங்க எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது நால்கோ கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ நால்கோ என்ன ஒரு தகவல குடுத்துருக்காங்கன்னா, இப்போ இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையினால இவங்களுடைய எக்ஸ்போர்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னுமே வந்து பாதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை முடியிற வரைக்கும். என்னன்னா, கிட்டத்தட்ட 40லிருந்து 50% வரைக்கான எக்ஸ்போர்ட் வந்து மிடில் ஈஸ்ட்க்கு பண்ணிட்டு இருக்காங்க நால்கோ. ஸோ இப்ப அந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கனால எக்ஸ்போர்ட் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இது மேபி அப்கமிங் குவார்ட்டர்ஸ்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் இந்த நால்கோ போன்ற கம்பெனிஸ்க்கு. ஸோ இந்த நால்கோ ஒரு காலத்துல நமக்கு ரொம்பவே அட்ராக்டிவான இடத்துல கிடைச்சது. ஸோ இப்போ எங்கேயோ போயிருச்சு. ஸோ பிரமிக்கத்தக்க ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா, இந்த நால்கோல வந்து நடந்திருக்கு. ஸோ சீரியஸா இந்த பங்கு இந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இத ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது என்கிட்ட சுத்தமா வந்து இல்ல. ஒரு 8% டிவிடெண்ட் குடுத்தான் அந்த டைம்ல. நல்ல ஒரு அட்ராக்டிவான ரேட்ல இருந்தான். அதனால இந்த பங்கு என் கண்ணுல பட்டு என் போர்ட்ஃபோலியோக்குள்ள வந்தது. நேத்து கூட நம்ம டெலகிராம்ல பழைய வீடியோவ போஸ்ட் பண்ணேன். எதுக்கு அத நான் போஸ்ட் பண்ணேன்னா, ஒரு நண்பர் தொடர்ந்து வந்து கேட்டுட்டு இருந்தாரு. "சார் இது மாரி போஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க டிவிடெண்ட் ஸ்டாக்க பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்கல்ல, அத வீடியோவ அனுப்புங்க. நான் அத பார்க்கணும்" அப்படின்னு பல நாட்களா கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ இன்னைக்கு நேத்து பார்த்தீங்கன்னா, அத வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அத நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது தெரியும். அந்த டைம்ல கெயிலு, ஐஓசிஎல், பிஎஃப்சி, ஆர்இசி போன்ற பங்குகள் எவ்வளோ சீப்பா இருந்தது, என்ன ரிட்டர்ன் குடுத்துட்டு இருந்ததுன்ட்டு. ஆனா, அப்ப அத நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, இது 5 வருஷமா ரிட்டர்னே குடுக்கல. இத போய் நம்ம எதுக்கு வாங்கணும்? 52 வீக் லோல இருக்கு. இத போய் எதுக்கு வாங்கணும்? அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் இருந்தது. ஆனா, இப்ப என்ன ஆச்சு? இந்த 5 வருஷத்துல என்ன ஆயிருச்சு? 4 வருஷத்துல பன்மடங்கு ஒரு கேப்பிட்டல் அப்ரிசியேஷன் இந்த இடத்துல நடந்திருக்கு. டிவிடெண்ட் ரிட்டர்ன் இரட்டிப்பாயிருக்கு. பிஎஃப்சி, ஆர்இசி எல்லாம் 20% கிட்ட டிவிடெண்ட் குடுக்குறாங்க. வாங்கும்போது ஒரு 11% வரைக்கும் டிவிடெண்ட் இருந்தது. இப்ப 20%ஆ மாறியிருக்கு. இதுதாங்க யாரும் விரும்பாத நேரத்துல முதலீடு பண்றதுங்கிறது ஓட மகிமை இதுதான். ஸோ இத வந்து நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இத திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது பேட்டா கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ பேட்டா பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 3 வருடத்துல 1000 ஷோரூம் ஓப்பன் பண்ண போறதா தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஃபிரான்சைசி மாடல்லயும் இருக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க ஃபிரான்சைசி மாடல்ல இருக்காங்க. இவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1300 ஸ்டோர் வந்து இவங்க கைவசம் இருக்கு. கூடுதலா 700 ஸ்டோர் பார்த்தீங்கன்னா, ஃபிரான்சைசி மாடல் பேஸ்டுல இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா 2000 கடைகள் இந்த ஏப்ரல் முடிவு வரைக்கும் வந்து வச்சிருக்காங்க. வரக்கூடிய 3 வருடத்துல இன்னும் ஒரு 1000 கடைய சேர்த்தி 3000 கடைய நாங்க உருவாக்க போறோம். இதன் மூலியமா விற்பனை ஒரு அதிகரிப்போம். வருமானத்தை பெருக்குவோம் அப்படின்ட்டு பேட்டா சொல்லியிருக்காங்க. நடக்குதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவன் சொல்ட்டான்னு சொல்லிட்டுலாம் நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஸோ ரொம்ப காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டா இருக்கு இந்த ஃபுட்வேர் செக்மெண்ட்டு. ஸோ சொல்றது செய்றாங்களா? ஏதாவது ஒரு முன்னேற்றம் நடக்குதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கிறத பற்றி திங்க் பண்ணலாம். இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!